இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூங்க. ஆர்எஸ்புரம்ல கோயம்புத்தூர்ல ராவ் ஹாஸ்பிட்டல். இந்த பேரை கேட்காதவங்களே இருக்க முடியாது. நம்ம நாட்டில் ஒருத்தர் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்டு நடப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னைக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னா அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு காரணம். ஃபைப்ராய்டு பத்தி ஒரு சிம்பிளா சொல்லுங்க மேம். ஃபைப்ராய்டு வந்து கருப்பை கட்டின்னு சொல்றோம். நான் சில பேருக்கு கருப்பை உள்பகுதியில கட்டி இருந்தால் அதனால பிரெக்னன்சி ஆகிறதுக்கு பாதிப்பு உண்டு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே மென்சஸ் வந்துடுறது அவங்களுக்கு பீரியட். ஸோ அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அவேர்னஸ்? எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ரேஷன் ஆகும்போது இந்த முட்டை பைக்குள்ள ஒரு டிராப் ப்ளீடிங் ஆகுது, இது ஒரு சிஸ்டா ஃபார்ம் ஆகுது. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு பெயின் அதிகம் இருக்கு, ப்ளீடிங் இருக்கு. சில பேர் வந்து 4 கிராம் ஹீமோகுளோபினே வருவாங்க. நார்மல் ஹீமோகுளோபின் 11 to 12 கிராம். ஸோ வண்டியில ஒரு பெட்ரோலே இல்லாத மாதிரி அவங்கள பார்த்தாலே. வணக்கம், நான் தான் உங்கள் பிரியா முரளி, கோவை பிரியா முரளி, கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். 2-3 மாதமாகவே கொஞ்சம் கேப் ஆகி போச்சுங்க. நம்ம இன்டர்வியூ செஷன் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். ஸோ இப்போ அகெயின் ஐ எம் பேக் டு பெவிலியன். இப்போ இன்டர்வியூ செஷன் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான இன்டர்வியூங்க. இது வந்து கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இது வந்து விமன் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ. இது ஆர்எஸ்புரம்ல கோயம்புத்தூரில் ராவ் ஹாஸ்பிட்டல். இந்த பேரை கேட்காதவங்களே இருக்க முடியாது. பெண்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராதவங்க கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. இது வந்து டாக்டர் ஆஷா ராவ் அப்படிங்கிறவங்க வந்து கைனோகாலஜிஸ்ட், இன்ஃபினிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ முதல்ல இந்த கோயம்புத்தூருக்கு வந்தப்போ 2016க்கு நான் வந்தேங்க. அப்போ வந்தப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இஷ்யூ இருந்தது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபைப்ராய்டு அப்படிங்கிற ஒரு சிஸ் ஃபார்ம் ஆயிருந்தது எனக்கு. அதை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணேன். அப்போ ரொம்ப எனக்கு தயக்கம் இருந்தது, இப்படி எப்படி நம்ம இது சர்வை பண்ணுவோம். யூட்ரஸ் ரிமூவ்னா நமக்கு ஒரு 45 இயர்ஸ். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. 43 ஐ திங்க் ஸோ 43 வயசில் எனக்கு அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா என்னென்ன அந்த ஒரு ஐடியாவும் இல்லை. எனக்கு அந்த அவேர்னஸே இல்லை. ஏதோ சொல்கிறாங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லோரும் பயமுறுத்தினாங்க நிறையா. நீ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்ட, நிறையா இஷ்யூஸ் வரும், உடம்புல ஒரு பாடியில் ஒரு பார்ட்டே போயிடுச்சு உனக்கு, நீ ஒரு ஊனத்துக்கு சமம், அந்த மாதிரி நிறைய பேர் இஷ்யூஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, நமக்கு தெரியுமே நம்ம நாட்டில் ஒருத்தர் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, நம்ம அதை கேட்டு நடப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னா அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு காரணம். ராவ் ஹாஸ்பிட்டல், ஆஷா ராவ் மேடம், அது ஒரு முக்கிய காரணம். டாக்டர் ஆஷா ராவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராகவேந்தர் ராவ். அவர் வந்து லேப்ரோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட். முதல்ல அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இந்த ராவ் ஹாஸ்பிட்டலில். அவரோட சன் தாமோதர் ராவ் இன்ஃபர்டினிட்டி அண்ட் லேப்ரோஸ்கோபிக் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்க போகிறேன். அவங்கக்கிட்டேருந்து நிறையா நம்ம மகப்பேறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஃபைப்ராய்டு, பிசிஓடி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றுமே அவேர்னஸே இல்லை. அதை பற்றிலாம் என்னென்னு நம்ம டைரெக்டாக நம்ம டாக்டர் ஆஷா ராவ் அவங்கக்கிட்டேயே கேட்டு நிறைய விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆஷா ராவ் பார்த்திங்கன்னா மோர் தென் 10,000 டெலிவரிஸ் குழந்தைங்களை அவங்க கையால் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய காட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம அவங்கள பார்த்து நிறையா விஷயங்கள், இந்த ஃபைப்ராய்டு, யூட்ரஸ் ரிமூவல், இதை பற்றி நிறையா விஷயங்கள் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். Hello madam, nice meeting you. Very nice. Thank you. I hope you had a good trip to Sydney. Yes, of course. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து டாக்டர் ஆஷா ராவ், டைரக்டர் ஆஃப் ராவ் ஹாஸ்பிட்டல். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரில, 2016ல் நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஃபைப்ராய்டை வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 55 இயர்ஸு. ஆனால் எனக்கு ஒன்றுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபைப்ராய்டு ஆப்ரேஷன் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணேன்னா அந்த இஷ்யூஸ் வரும், அப்படி இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்கள்ல. நிறைய பேர் பயந்துப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதுக்கு மேலே ரொம்ப பயப்படுறாங்க பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அந்த டைமில் 2016ல் பண்ணது தான். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் ஒரு இதுக்கு செக்கப்புக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு 1 வீக்லேயே எழுந்து நடந்து ஆக்டிவாக இருக்கேன். லேப்ரோஸ்கோபி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து
உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். உங்களை பார்க்கும் போதில் எனக்கு என்னோட மெமரிஸ் ஞாபகம் வரும். ஸோ ஏன்னா நீங்கள் அவ்வளோ கேர் எடுத்து பேஷண்ட்டை பார்ப்பீங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து அவங்கள்ட்ட அந்த ஃபாலோ அப்புங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் போயிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த ஃபாலோ அப் பண்ணி பேஷண்ட் எப்படி இருக்காங்க, நார்மலாக இருக்காங்களா, ஃபுட்டு என்ன சாப்பிட்றாங்க, அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இந்த ராவ் ஹாஸ்பிட்டலில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் ராவ் ஹாஸ்பிட்டலில் இவங்க கையால் 10,000 குழந்தைங்களுக்கு மேலே டெலிவர் பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய காட் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்வேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியாது. கோயம்புத்தூரில் ராவ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆஷா ராவ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். நிறைய விமனுக்கு ஹெல்த்துக்கு அண்ட் விமனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சோஷியல் காஸ்க்காக நிறையா என்ஜிஓஸ் மூலமாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள இன்னைக்கு எனக்கு டேட் கிடைச்சிருக்கு, அவங்க கிட்ட நம்ம பேச போகிறோம். I'm also very happy to meet you, Priya. Thank you so much. And share all my, whatever I know about the problem. So fibroid பத்தி ஒரு சிம்பிளா சொல்லுங்க மேம். ஃபைப்ராய்டு வந்து கருப்பை கட்டின்னு சொல்றோம். ஓவரியில சிஸ்ட் இருந்தா நீர் கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நிறைய அவேர்னஸ் இப்போ இல்லை நிறைய பேருக்கு. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுனாலே ஒரு பயப்படுறாங்க. யூட்ரஸ்ங்கிறது நம்ம உடம்புல ஒரு பார்ட், அதுவே எடுக்கிற மாதிரி தானே, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. லேடிஸ்ல வந்து 2 பிரச்சனைகள் வருதா. ஒன்று வந்து கருப்பை கட்டி ஃபைப்ராய்டு, ரெண்டாவது வந்து சிஸ்ட்னா ஒரு நீர் கட்டி, முக்காவாசி அது ஓவரியில் தான் வரும், முட்டைப்பைக்குள்ள வரும். ஃபைப்ராய்டு வந்து ஒரு சாதாரணமான கட்டி. இது வந்து கருப்பையோட மசில் செல்ல வருது. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டி கொஞ்சம் கட்டியா இருக்கும். சிஸ்ட்னா கொஞ்சம் ஒரு பலூன், ஒரு பபிள் மாதிரி இருக்கும், அது ஓவரியில வரும். சிஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா இட் வில் காஸ் கேன்சர் அந்த மாதிரி இல்லையா? இல்ல, சிஸ்ட்ல வந்து ரெண்டு விதமான சிஸ்ட். முக்காவாசி சிஸ்ட்கள் வந்து நான் கேன்சரஸ். ஓகே. இல்லை, சில பேருக்கு வந்து அது கேன்சர் சிஸ்ட் வரலாம், அது மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். நான் முக்காவாசி ஃபைப்ராய்ட்ஸ்ல வந்து கேன்சர் வர சான்ஸ் கூட ரொம்ப 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 ரேர் தான். சிஸ்டர்களில் வந்து ஓவேரியன் மெலிக்னன்ட் சிஸ்டங்கள் சொல்லிட்டு ஒரு தனி வெரைட்டி உண்டு. ஸோ அதனால எந்த விதமான கட்டி வந்தாலும் நாங்கள் என்றைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கணும், டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு இது மூணும் எப்படி ஒரே மாதிரி சம்மந்தப்பட்டதா இல்லை இது தனித்தனி தன்மை உடையதா? அதுக்கு பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, ஜஸ்ட் டு கம்ப்ளீட் அபவுட் ஃபைப்ராய்டால என்ன செய்யுது? ஃபைப்ராய்டு வந்து கருப்பை ஒரு பலூன் மாதிரி இருக்கு. கருப்பையோட உள்பகுதியில் வரலாம், இல்லை நடு லேயர்ல வரலாம், இல்லை அவுட்டர் லேயர்ல வரலாம். சரி, கருப்பையோட அவுட்டர் லேயர்ல வந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. தொட்டால் கொஞ்சம் பெரிய யூட்ரஸ் கட்டி மாதிரி இருக்கலாம், ஆனால் யூஸ்வலாக வந்து அதனால ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஆனால் கருப்பையோட உள்பகுதியில் வந்தால் இதனால வந்து கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் ஆகிற சான்ஸ் உண்டு. ஸோ மாதவிலக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக போகலாம். சில பேருக்கு கொஞ்சம் பெயினும் இருக்கலாம். முக்கால்வாசி பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் சில பேருக்கு கருப்பை உள்பகுதியில் கட்டி இருந்தால் அதனால ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு பாதிப்பு உண்டு. சில நேரம் ப்ரிமெச்சூர் டெலிவரி அந்த மாதிரி ஆகிற சான்ஸும் உண்டு. அது ஃபைப்ராய்டு. பாலிசிஸ்டிக் ஓவரி சொல்றது, ஓவரிக்குள்ள முட்டைப்பை வந்து சாதாரணமாக ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches into 2 inches into 1 inch அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதுலேயே வந்து நிறைய முட்டைகள் உண்டாகிற சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ல பார்த்தாலும் யூ வில் see so many small bubbles. ஒரு 8 mm 9 mm அந்த சைஸ்ல இருக்கும். சாதாரணமாக பார்த்தா ஒரு ஓவரிக்குள்ள வந்து 8 to 10 பபிள்ஸ் தான் தெரியும் ஸ்கேன்ல. ஆனால் ஒரு 12-15க்கு மேலே இந்த பபிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு நிறைய எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓவரி வந்து இட்ஸ் கால்ட் பாலிசிஸ்டிக் ஓவரி. பாலிசிஸ்டிக்னா அதில் நிறைய சிஸ்டுகள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் நிறைய பபிள்ஸ் மாதிரி எக் ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் சொன்னால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். சிண்ட்ரோமில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிக்குள்ளே இந்த வீக்கம் இருக்குது, இன்னும் நிறைய எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பெண்களுக்கு கொஞ்சம் ஒபிசிட்டி இருக்கலாம், உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் உண்டு. எல்லாத்துக்கும் வருஷத்தில் 12 வாட்டி பீரியட்ஸ் ஆயிடுச்சு, மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சில நேரம் once in 2 months 3 months பீரியட்ஸ் ஆகலாம். அதே மாதிரி எக்ஸ் உண்டாகிறது உங்களுக்கு once in 3 months 4 months அப்படின்னா வருஷத்தில் 3 வாட்டி 4 வாட்டி தான் இவ்வளோ எக்ஸ் உண்டாகலாம். இல்லை முட்டைகள் வந்து நல்ல மெச்சூர் முட்டையாக வராமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால உங்களுக்கு நம்பர் 1 ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம். நம்பர் 2 எக் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ரேராக வரனால ப்ரெக்னென்சி ஆகிற சான்ஸ் கொஞ்சம் குறையுது. ஆனால் இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். மேம், இது இவ்வளோ சென்டிமீட்டருக்கு தகுந்தால் தான் உங்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபைப்ராய்டு அதோட கணக்கு என்ன? அது எப்படி தெரியும் நமக்கு? ஃபைப்ராய்டு சொல்கிறது நாங்கள் ஸ்கேனில் பார்த்தா அதுக்கு ஒரு சில குணங்கள், சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கேன் பார்த்தா இந்த ஃபைப்ராய்டு வந்து என்ன சைஸ் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, கருப்பையோட உள்பகுதியில் இருக்கா, மிட் லேயரில் இருக்கா, அவுட்டர் லேயரில் இருக்கா, கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். எந்த ஃபைப்ராய்டு ஒரு 4-5 சென்டிமீட்டர் இருந்தால் அது எடுக்கிறது தேவையில்லை. முக்கியமாக வந்து இந்த பெண்ணுக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படி சொன்னால் நம்பர் 1 கொஞ்சம் சிறு வயசு ப்ரெக்னென்சி வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கட்டி மட்டும் எடுத்துருவோம். இல்லை சில பேருக்கு மெடிசின்ஸ் உண்டு. இப்போது சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு
கருப்பையில் இந்த எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன்ஸ் குறைச்சா கருப்பை கட்டி அந்த ஃபைப்ராய்ட் சைஸும் கொஞ்சம் குறையும். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் ஆகும். இல்லை நாங்கள் லேப்ரோஸ்கோபி ஆர் ஹிஸ்ட்ரோஸ்கோபி. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொன்னால் பேர்த் பேசேஜ் மூலமாக நாங்கள் ஒரு சின்ன டெலிஸ்கோப் வந்து யூட்ரஸ்குள்ளே பாஸ் பண்ணுறது, ஷார்ட் அனஸ்தீசியா கொடுத்துருவோம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி. இது மூலமாக கருப்பையோட உள்பகுதியில் இருக்கிற ஃபைப்ராய்டு வந்து நீக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து காலையில் வந்து ஈவினிங் வீட்டுக்கு போகலாம், இல்லை ஒரு நைட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் போகலாம். கருப்பை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கிடையாது. ஸோ சிறு வயசில் குழந்தை வேணும்னா இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இல்லை ஒரு 35-40 இயர்ஸில் கூட இவங்களுக்கு யூட்ரஸ் கட்டாயமாக எடுக்கணும்னு சொல்லி கிடையாது. லேப்ரோஸ்கோபி வந்ததுக்கப்புறம் இது லேடிஸ்க்கு ஒரு வரதானம். பட் முதல்ல லேப்ரோஸ்கோபி உங்களுக்கு தான் வந்தது இல்லையா? நீங்க ஆரம்பிச்சீங்க. டாக்டர் ராவ் தான் இது 1976ல இந்த உருது ஆரம்பிச்சீங்க. ஓகே. அதான் லேப்ரோஸ்கோபி வந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 சென்டிமீட்டர் கட்டி கூட ரொம்ப ஈஸியா லேப்ரோஸ்கோபில எடுத்துட்டு யூட்ரஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். அதனால ஒரு 40-42 இயர்ஸ்ல கூட லேடிஸ் இப்போ வராங்க, எனக்கு நீங்க கருப்பை எடுக்க வேண்டாம், கட்டி மட்டும் எடுத்துருங்க. ஸோ ஒரு பெரிய ஃபைப்ராய்டு சிங்கிள் ஃபைப்ராய்டு இருக்குன்னா வெறும் கட்டி எடுத்துருவோம். ஆனா நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னா அவங்க சொல்லுவோம் இவ்வளவு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, நீங்க எடுத்தாலும் சில பேருக்கு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு திருப்பி மீண்டும் வர சான்ஸ் இருக்கு. இது எந்த ஏஜுக்கு? இப்போ ஸ்கூல் குழந்தைங்கள ஸ்கூல்லேயே இது அவேர்னஸ் வரணும் இல்லையா? இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் நம்ம உங்களுக்கு தெரியும், பட் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸ்கூல்லேயும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற டைமில் 10th 12th 11th 8th இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லியராகவே மென்சஸ் வந்துடுறது அவங்களுக்கு பீரியட்ஸ். ஸோ அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அவேர்னஸ்? இல்லை, இது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஸோ வருஷத்தில் நாங்கள் ஒரு கட்டாயமாக 10-12 அவேர்னஸ் மீட்டிங்ஸ் கட்டாயமாக பண்ணுவோம் நம்ம ஹாஸ்பிட்டல். இந்த we are a team of 12 doctors. ஓகே. அதான் யாரோ ஒருத்தர் மாதத்துக்கு ஒரு லெக்சர் இல்லை 2 லெக்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களுக்கு மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் எப்படி இருக்கணும், பீரியட்ஸ் அதிகம் இருந்தால் எப்படி நீங்கள் கட்டாயமாக உங்கள் வார்டன் காண்டாக்ட் பண்ணுங்கள், டீச்சர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த ஃபேமிலி டாக்டர் அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஸோ ஹெவி பீரியட்ஸ்னால் எப்படி இருக்கணும், இரெகுலர் பீரியட்ஸ்னால் எப்படி இருக்கணும், வயிற்று வலி இருந்தால் எப்படி இருக்கணும், ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரி என்ன, இல்லை மற்றபடியாக வயிற்று வலி இருந்தால் கருப்பை கட்டி இருக்கா ஸ்கேன் பார்க்கணும். இப்போ பொதுவாக வந்து ஒரு சாக்லேட் சிஸ்ட் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி வந்து வேற, சாக்லேட் சிஸ்ட் வேற. சாக்லேட் சிஸ்ட்னா முட்டைப்பையில வந்து ஒரு நீர்க்கட்டி இருக்கும், இதுக்குள்ள வந்து சாக்லேட் கலர்ல ஃப்ளூயிட் இருக்கும். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆனா எப்படி ஒரு ப்ரௌன் கேட்பரி எப்படி வருது, ப்ரௌன் கலர் ஃப்ளூயிட் இருக்கும். நான் எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ருவேஷன் ஆகும்போது இந்த முட்டைப்பைக்குள்ள ஒரு ட்ராப் ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த மைக்ரோ ட்ராப்ஸ் கூடிட்டு இது ஒரு சிஸ்டா ஃபார்ம் ஆகுது. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நிறைய வயிற்று வலி வருது. ஸோ ஒரு சின்ன பெண்ணுக்கு ஒரு 16, 17, 18 வயசுல கூட பீரியட்ஸ் டைம்ல ஹெவி மென்ஸ்ட்ருவல் பெயின் இருந்தால் இது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. முக்கியமா அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்குது, நீ ஏன் இது பெரிய ஃபர்ஸ்ட் படிக்கிற, எனக்கும் இருக்கு உங்க பாட்டிக்கும் இருந்து, நீ கவலைப்படாத. அப்புறம் ஃபேமிலி டாக்டர் போனா அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பெண்ணா பிறந்த நீங்க தாங்கிக்கணும், அதனால ஒரு ஃபெர்மெண்டேஷன் வச்சுக்கோ, எக்ஸசைஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு, சரியாயிடும். ஆனா சாதாரண மென்ஸ்ட்ருவல் பெயின்னா அது கரெக்ட் ஆகிடும். ஆனால் இந்த சாக்லேட் கட்டினால இது வந்தால் இவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த சாக்லேட் கட்டி பெருசாகலாம், பெருசாகாமே பக்கத்தில் இருக்கிற குடல், மூத்திரப்பை, ஃபெலோப்பியன் டியூப் எல்லாத்துக்கும் இது ஒட்டிக்கலாம். ஃபெலோப்பியன் டியூப் வந்து முட்டைப்பைக்கும் ஒவ்வொரு யூட்ரஸ்க்கு ஸ்டக் ஆகிட்டு கருப்பையில் அடைப்பு உண்டாகலாம், கருக்குழாய்க்குள்ளே பிளாக் உண்டாயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு ஃபியூச்சரில் ப்ரெக்னென்சி ஆகுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி குடல் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா சில நேரம் மோஷன் போகிறதுக்கு சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைமில் எனக்கு மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது. இதே சாக்லேட் சிஸ்ட் வந்து இதோட ஹார்மோன்ஸ் வந்து யூட்ரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா எடினோமயோசிஸ் சொல்லிட்டு ஒரு வீக்கம் யூட்ரஸில் வரலாம். ஃபைப்ராய்டுக்கு ஒரு மயோமான்னு சொல்லி ஒரு பேர், இதோட கசின் வந்து எடினோமயோமா. ஓகே. அது வந்து சாக்லேட் சிஸ்ட் குரூப்புக்கு சேர்ந்தது. ஸோ அந்த எடினோமயோசிஸில் வந்து சிவியர் பெயின் இருக்கும், கட்டி சின்னதாக இருக்கலாம் 2-3 சென்டிமீட்டர், அந்த பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம். அதே மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை மென்ஸ்ட்ருவல் பெயின் இருக்கிற பொண்ணு என்றைக்கும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண ஒரு ஸ்கேன், வருஷத்தில் ஒரு ஸ்கேன் கட்டாயமாக எடுக்கணும். நான் இதே கேர்ள்ஸ் வந்து 17ல வலி ஆரம்பமாயிடுச்சு, 27ல மேரேஜ் ஆச்சு, அப்போ டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு அடைப்பு உண்டாயிடுச்சு, குடல், யூட்ரஸ், முட்டைப்பை எல்லாம் ஜாம் ஆயிருக்கு, ஒட்டி இருக்கு, உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி பண்ணணும், முட்டைகள் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் வரக்கூடாது. 17-18ல வலி வரும்போது கட்டாயமாக டாக்டர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம கடமை. தென் மேம் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு தெரியறது இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்குன்னு, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்டிமேசி இருந்தாக்கா அந்த கன்சீவ் ஆகிறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? ஃபைப்ராய்டுனால சாதாரண இன்டிமேசிக்கு ஒன்றும் பிரச்சனை வராது.
பெயின் அந்த மாதிரி வராது. ஆனா நான் சொல்ற சாக்லேட் சிஸ்ட் எடினோமயோசிஸ் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்டிமேசி இருக்கும்போது கொஞ்சம் பெயின் அதிகம் இருக்கு. செக்ஸ் டைம்ல பெயின்னு சொல்லுவாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்க மேரேஜ் ஆகி நமக்கு 1.5 வருஷம் ஆச்சு, ஆனா எனக்கு அப்படி செக்ஸ் இருக்குன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து சாக்லேட் சிஸ்ட்ல உண்டு, எடினோமயோசிஸ்ல உண்டு, ஆனா ஃபைப்ராய்ட்ல கிடையாது. சில பேருக்கு ஃபைப்ராய்ட் 5-6 ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், தெரியாம பிரெக்னன்சியும் ஆயிடுது, நார்மல் டெலிவரியும் ஆயிடுது, அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். ஆனால் ஃபைப்ராய்டு வந்து சில கிரிட்டிக்கல் லொக்கேஷன்ல இருந்தால் அதனால அடைப்பு உண்டாகலாம், பிரெக்னன்சி கஷ்டம் வரலாம், ஆனால் இன்டிமேசிக்கு பிரச்சனை இல்லை. மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதுக்கு அட்வான்ஸாக ப்ரிகாஷன் ஏதாவது இருக்கா சர்ஜரி இல்லாமல்? இப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க சர்ஜரினாலே, இப்போ பயம் கண்டிப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்க நீங்கள்? ஏன்னா அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் கேட்கும்போது நாங்கள் 3 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒன்று வந்து பிசிஓ, சாக்லேட் சிஸ்ட், ஃபைப்ராய்டு, இந்த 3 எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? பாலிசிஸ்டிக் ஓவரி பிசிஓவில் வந்து ஒபிசிட்டி இருக்குது, இவங்களுக்கு ப்ரெக்னென்சியில் டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணிக்கோ. சில பேர் லைட்டாக ஒரு ஹேர் க்ரோத் கூட வரும், இரெகுலர் பீரியட்ஸ் ஹேர் க்ரோத்லாம் இருக்கும். ஸோ வெயிட் ரிடக்ஷன், அப்புறம் ஸ்டார்ச் குறைக்கிறது, ரைஸ் குறைக்கிறது, நிறைய மில்லட் சாப்பிடலாம், வெஜிடபிள் சாப்பிடலாம், கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம பயிர் நவதானியங்கள். ஸோ டெய்லி ஒரு விதமான நாங்கள் பல்சஸ் எடுக்கலாம். ஸோ டயட் சேஞ்சஸ் பண்ணி உங்கள் வெயிட் ரிடக்ஷன், எக்ஸசைஸ் ரெண்டும் பண்ணணும். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரியில் முக்கால்வாசி சர்ஜரி கிடையாது, ஒகேஷ்னல் லேப்ரோஸ்கோபி பண்ணுவோம் ரொம்ப ரேர் கேசஸில். ஆனால் டயட், எக்ஸசைஸ், அப்புறம் மெடிக்கேஷன் மூலமாக இவங்க நல்லா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் 16-17 இயர்ஸ்லேயே எங்கள் பேத்தி கொஞ்சம் வெயிட் போடுறான்னு சொன்னால் நாங்கள் முதலே சொல்லணும், கண்ணா கேக் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத, ஐஸ்கிரீம். ஒரு குழந்தையோட பர்த்டேக்கும் கேக் கட் பண்ணுவாங்க. இல்லை இப்போ உள்ள ஜென்ரேஷன் நம்ம இது சொல்லவே முடியாது, ஃபுட்டு தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைடு தான். ஃபிங்கர் சிப்ஸ் சாப்பிடுவாங்க, கோகோ கோலா, ஜங்க் ஃபுட், பர்கர்ஸ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். பாலிசிஸ்டிக் ஓவரி வந்து டயட், எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணிக்கலாம். சாக்லேட் சிஸ்டுக்கு வந்து சிறு வயசுலேயே ஒரு 17-18 வயசு டைமில் வந்தாங்கன்னா இவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு, இப்போ 21 பில்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து நாங்கள் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரே வாட்டி கொடுக்கலாம். 21 கொடுக்குறதுக்கு பதில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரே வாட்டி கொடுத்துட்டு, பீரியட்ஸ் ஆகாத மாதிரி தடுத்து வைக்கும்போது அந்த மந்த்லி பெயின் குறையுது, முட்டைப்பையில் ஆகிற ப்ளீடிங் குறையுது. ஸோ சாக்லேட் சிஸ்ட், எண்டோமெட்ரியோசிஸ் வந்து நாங்கள் மெடிசின்ஸ் மூலமாக நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதோ ப்ரெக்னென்சிக்காக தேவைப்பட்டால் சில பேருக்கு லேப்ரோஸ்கோப் பண்ணி அந்த கருப்பையில் இருக்கிற, முட்டைப்பையில் இருக்கிற கட்டி நீக்கலாம், ஃபிலோப்பியன் டியூப்ல இருக்கிற அடைப்பு கூட நீக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஸ்டேஜஸில் வந்தால் சில நேரம் டெஸ்ட் பேபி தேவைப்படுது. அதனால் ஆரம்பத்துலேயே நீங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணணும், டாக்டர்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது வெறும் மென்ஸ்ட்ரல் பெயின் சொல்லிட்டு நாங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 1. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்குது, 4 to 5 சென்டிமீட்டர் கட்டி இருக்குது, ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு எந்த மெடிசின்ஸும் தேவையில்லை. ஓகே, வருஷம் ஒருக்கா ஸ்கேன் பண்ணி நாங்கள் சைஸ் பெருசாகுதா அது மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் மெடிசின்ஸே வேண்டாமா? மெடிசின்ஸ் வேண்டாம். சில பேருக்கு பார்க்கும்போதே 4 to 5 சென்டிமீட்டர் இருந்தது, ஆனால் பெருசாகவே இல்லை. சொல்லுவாங்க, எங்கள் பையன் பிறக்கும் போது இந்த கட்டி இருந்துச்சுங்க, பையனுக்கு இப்போ 30 வயசு ஆச்சு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சில ஃபைப்ராய்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே ஸ்டே பண்ணுவாங்க. சில ஃபைப்ராய்டு வந்து இப்போ பார்க்கும்போது 3 சென்டிமீட்டர், அடுத்த வருஷம் பார்க்கும்போது 10 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. சில நேரம் நைட்டு படுத்துட்டாங்க, காலையில் எழுந்திரிச்சா யூரின் போக முடியல. எதுக்காக அந்த கருப்பை கட்டி வந்து போய் மூத்திரப்பை மேலே ப்ரெஸ் பண்ணிருச்சு, யூரின் போகவே முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாங்க. அப்புறம் டியூப் போட்டுட்டு 2 liters 3 liters யூரின் எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது சைஸ் பெருசாக இருக்குன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோபி தேவைப்படும். லேப்ரோஸ்கோப்பியில் கட்டி நீக்கலாம், கருப்பை நீக்க வேண்டாம். சில பேருக்கு 35-40 வயசு டைமில் ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா மீண்டும் கட்டி எடுக்காமல் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இல்லை அந்த டேப்லெட்ஸ் லைஃப் லாங் கொடுக்க முடியாது, ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு கொடுக்கலாம். ஒரு குழந்தைக்கு +2 எக்ஸாம் வருது, எனக்கு இப்போ சர்ஜரி வேண்டாம் சொன்னால் நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ப்ளீடிங் தடுத்து வச்சிருவோம். அதே மாதிரி குழந்தை பிறக்கணும், கருப்பை மேலே கொஞ்சம் ப்ரெஷர் சிம்டம்ஸ் வருது, இல்லை ஃபிலோப்பியன் டியூப்ல ஒரு அடைப்பு வருதுன்னா மெடிசின்ஸ் கொடுத்துட்டு ஃபைப்ராய்டு சைஸ் குறைச்சிட்டு குழந்தை உண்டாகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம். டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சைஸ் மாறாமல் போகலாம். சில பேருக்கு ஒரு மெரேனான்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது, காப்பர்ட்டி மாதிரி ஒரு லூப். இது கருப்பையில் வச்சால் ஃபைப்ராய்டு சைஸ் மீண்டும் பெருசாகிறது தடுக்கலாம். அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட்டு சில பெயினுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். மெரேனானால நிறைய பேருக்கு யூட்ரஸ் இருக்கிற சான்ஸ் வந்து குறைச்சிட்டோம். இந்த மெரேனா வந்து 7 வருஷம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நியூ மெரேனா வந்து போட்டுக்கலாம். மெரேனா ஒரு காப்பர்ட்டி மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு லூப் இருக்குது. ஓகே, காப்பர்ட்டியில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காப்பர் அதில் சொருகி இருக்கு. இதில் வந்து மெரேனாவில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து உடம்புல உண்டாகிற ஒரு நேச்சுரல் ஹார்மோன். இதே மாதிரி மெடிசின்ஸ் வந்து அந்த மெரேனாவில்
மெரினா மூலமா யூட்ரஸ்ல சுரக்குது. ஸோ யூட்ரஸ்ல வந்து நீங்க வெஜைனா மூலமா இது வந்து இன்சர்ட் பண்றோம். ஜஸ்ட் லைக் காப்பர்ட்டி. டேபிளில் படுத்துக்குவாங்க, 2 minutes அந்த மெரினா வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ இதனால வேற நார்மல் லைஃப் இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு கிட்டத்தட்ட 7 years வச்சுக்கலாம். சில பேர் மெரினா சேஞ்ச் பண்ணி செகண்ட் டைம் வச்சுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 14-15 years அவங்களுக்கு தாண்டி போச்சு. ஸோ 35 yearsல மெரினா வச்சுட்டாங்க, செகண்ட் டைம் போட்டுட்டு 14 years. ஸோ 49-50 years வரைக்கும் கூட மெரினா வச்சுட்டு அப்போ மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஸோ யூட்ரஸ் எடுக்காம கூட போகிற சான்ஸ் இருக்கு. ஆனால் பெயின் அதிகம் இருக்கு, ப்ளீடிங் இருக்கு. சில பேர் வந்து 4 கிராம் ஹீமோகுளோபினே வருவாங்க. நார்மல் ஹீமோகுளோபின் 11 to 12 grams. ஸோ வண்டியில ஒரு பெட்ரோலே இல்லாத மாதிரி அவங்கள பார்த்தாலே டாக்டர்மா மயக்கமா வருது, டயர்டா இருக்கு, ப்ளீடிங் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க, அது இதுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் போகும். அது அவங்களுக்கு பழகி போயிடுது. அதனால அவங்க ஹெவின்னு நினைக்கிறது இல்லை. அப்படி பார்த்தா இந்த பிளட் லாஸ்னால தான் அவங்களுக்கு எனிமியா வந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் பத்தாது. இந்த காலத்தில் அயன் இன்ஃபியூஷன் பண்ணுவோம். ஒரு சின்ன ட்ரிப் மூலமாக அயன் ஏற்றுறோம். பிளட் கொடுக்குறோம், அயன் ஏற்றினால கொஞ்சம் ஹீமோகுளோபின் ஏறிடும். அப்புறம் அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்டு ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கலாம். கால்சியம் டேப்லெட், விட்டமின் டி இதெல்லாம் வந்து ரெகுலராக விமன் வந்து சாப்பிட்டா தான் நம்ம போன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு கீழே விழுந்தாலே நமக்கு அதோட எஃபெக்ட் இருக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்ஸ்னால பல விதமான பிரச்சனை வரும். யூட்ரஸ்ல கட்டி வரலாம், பிரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், மசில் வீக்னஸ் வரலாம். அதனால இந்த வைட்டமின் டி வந்து கட்டாயமாக நாங்கள் சாப்பிடணும், எடுத்துக்கணும். அதான் மேம் ஆஃப்டர் 55க்கு மேலே இந்த சர்ஜரியும் பண்ண முடியாது அவங்க கீழே விழுந்தாக்க. ஸோ அப்போ இந்த விட்டமின் டி இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் டேப்லெட் சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் முதல்ல நிறைய பேருக்கு விட்டமின் டி செக்அப் பண்ணும். இப்போ எல்லாம் இல்லைங்க எடுத்துக்கங்க சொல்கிற அளவுக்கு டெஃபிஷியன்சி இருக்குது இப்போ. பட் யார் மேம் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு போயாச்சுன்னா 1 month எழுதி கொடுத்தா 15 daysலயா எனக்கு ஐம் ஓகே சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுருவோம். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ தெரியல எனக்கு. இந்த காலத்துல வந்து ஒபேசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு, டயபெட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யங் கப்பல் 25 வயசுல பேபி வேணும்னு வரும்போது கூட அவங்களுக்கு சுகர் இருக்கு. 2 பேரும் டீச்சர்ஸ். அவளுக்கு 25, புருஷனுக்கு 28 வயசு. பார்த்தா 250, 270 சுகர் 2 பேருக்கும். ஸோ அந்த மாதிரி. அதனால நாங்கள் எப்பவுமே இந்த சுகருக்காக சிறு வயசுலையும் நாங்கள் செக்அப் பண்ணணும். ஸோ சுகர் இருக்கிறவங்களுக்கு, ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு யூட்ரஸ்ல உள்ளேயர் எண்டோமெட்ரியம் சில நேரம் திக் ஆகுது. மெனோபாஸ் டைம்ல 40-45 yearsல லைனிங் திக் ஆகலாம். சில பேருக்கு சிறு வயசு 35 yearsலயும் பார்த்துருக்கோம். ஸோ கருப்பை லைனிங் திக் ஆகிட்டு உங்களுக்கு அதில் ஒரு கேன்சர் வரலாம். இட்ஸ் அ மாடர்ன் கேன்சர் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். ஸோ சிறு வயசுலேயே நாங்கள் ஒபிசிட்டி அவாய்ட் பண்ணோம். இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அது கரெக்ஷன் பண்ணிக்கணும். எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர்ஸ்னால் கருப்பை வாய் புற்றுநோய், அது வைரஸ்னாலே வரும். வேக்சினேஷன் பொதுவாக இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். வேக்சினேஷன் கொடுத்துட்டு கருப்பை வாய் கேன்சர், சர்வைக்கல் கேன்சரும் தடுத்தலாம். எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து நாங்கள் சிறு வயசுலேருந்தே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, ஹார்மோன்ஸ் அதிகம் ஆகாமல் பார்த்துக்கிறது, டயட் எக்ஸசைஸ் மூலமாக இது வந்து நாங்கள் தடுத்தலாம். நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது தொப்புள் கீழே ஒரு 4 inch கட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ கட்டாயமாக நாங்கள் ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஹெர்னியா வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா டாக்டர்ஸும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்மணி வந்து ஷீஸ் only 36 years. ஒரு வருஷமாக வந்து காலில் விழுகுறாங்க, எனக்கு கருப்பை எடுங்க, எனக்கு சலிச்சு போச்சு, என்னால் முடியல. எப்பவுமே நம்ம உடம்புல வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சினிப்பையில முட்டை உண்டாகுது. அந்த முட்டை வந்து கருக்குழாய் மூலமாக யூட்ரஸ் ட்ராவல் பண்ணுது. கருக்குழாயில தான் இந்த ஸ்பெர்ம்ஸ் மீட் பண்ணி ஒரு ப்ரெக்னென்சி உண்டாயிட்டு யூட்ரஸ்க்கு போயிட்டு அது 9 மாதம் கூடு கட்டி குழந்தையா பிறக்கும். சில பேர் கூட பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் பார்த்தா 2 குழந்தை இருக்கு, 3வது குழந்தை வேணும். அந்த மாதிரி டைம்ல பார்த்தா ஒய்ஃபுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, சரகசி பண்ணிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து ஒரு 2 years சரகசி பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த எக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்னதாக இருக்கும். நீங்கள் ஒரு 200 மேக்னிஃபிகேஷன் பண்ணால் ஒரு வேளைக்கு ஒரு இந்த பொட்டு அளவுக்கு கொஞ்சம் சைஸ் தெரியும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. ஸோ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு சிங்கிள் எக் சிங்கிள் ஸ்பெர்ம் வந்து ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ICSI. இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் சொன்னீங்கன்னா, இப்போ சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெர்ம்ஸ் கம்மியாக இருக்குது,